அனைவருக்கும் வணக்கம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஜெனரலிஸ்ட்ல வந்து ஸ்கேல் 1க்கான எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் செலக்டட் ஆன அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனலி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் for pre-employment medical examination requirement for the post of administrative officers general scale 1ல வந்து we had invited application. இது வந்து எப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் நடந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8/1/2024 ஜனவரியில் நடந்தது. பேஸ்ட் ஆன் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு. இந்த இண்டிவிஜுவல் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிமேட்ஸ் பை இமெயிலில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்காங்க. வில் பி சென்ட் டு த கேண்டிடேட் த டிக்ளர்டு இமெயில் ஐடி. நீங்கள் என்ன இமெயில் ஐடி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ரிப்போர்ட்ஸ் டு அவர் வேரியஸ் ஆஃபீஸ் ஃபார் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனு. இதில் வந்து டேட்டு எங்கே நடக்குது, என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவல் இமெயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த ஈவெண்ட்டில் வந்து நான் ரிசெப்ட் ஆஃப் இமெயில் வித்தின் 15 டேஸில் உங்கள் கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு ரிக்வஸ்ட் ஃபார் த டீட்டெயில்ஸ் பை சென்டிங் இமெயில் ஐடி ரெக்ரூட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. தி ஃபைனல் செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் வுட் பி சப்ஜெக்ட் டு சாட்டிஸ்ஃபேக்டரி மெடிக்கல் ரிப்போர்ட் ஆன் வெரிஃபிகேஷன் கேண்டிடேட் சர்டிஃபிகேஷன் பெர்டைனிங் டு ஏஜ், குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே. ப்ளீஸ் நோட் தட் வித்தவுட் சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட் சர்டிஃபிகேட் கேண்டிடேட் வில் நாட் பி அலோட் த மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் மெடிக்கல் எக்ஸாம் போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் ஷுட் பி என்ஷூர் தட் ஃபுல்ஃபில் எலிஜிபிலிட்டி அதர் நார்ம்ஸ் மென்ஷன்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருப்பாங்களா அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. இன்கேஸ் இட்ஸ் டிடெக்டட் at any stage of recruitment that candidates does not fulfill the eligibility norms and that is furnished any incorrect false information. நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷனோ அல்லது மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் அல்லது யூஸ் எனி unfair means impersonating அல்லது procuring impersonation by any person, candidature will stand cancelled. So if any of these shortcomings detected even after appointment, his service are liable to be terminated. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்கணும், டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு ட்ராவலிங் அலவுன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கம்யூனிகேஷன் ஷல் பி அண்டர் கேண்டிடேட்ஸ் நேம்ஸ் நாட் அப்பியர் இன் த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்களுக்கு எந்த வித கம்யூனிகேஷனும் வந்து உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஃபால்ஸ் டு ரிப்போர்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வி ஷல் அஸ்யூம் தட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஜாயினிங் த கம்பெனி அண்ட் இஸ் கேண்டிடேட் ஷல் நாட் கேன்சல்ட் ஆட்டோமேட்டிக்லி. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல் நம்பர்ஸ் ப்ரொவிஷனல் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் இந்த ரோல் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான இமெயில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்கள் ரோல் நம்பர் இருந்தது அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பீங்களா அந்த இமெயிலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, எங்கே இன்டர்வியூ நடக்குது, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இமெயிலில் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து மெயில் பண்ணி விட்டுங்க. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸில் செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.